UPS பென்ஷன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் பாஜக காங்கிரஸ் தலைவர்கள் இடையே கடுமையான வார்த்தை போர். பாஜக யூ-டர்ன் அடித்ததாக காங்கிரஸ் விமர்சனம். பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நிறைவு பெற்றது. சித்த மருத்துவத்தை தமிழர் சித்த மருத்துவம் என்று அழைக்க வேண்டும். அறுபடை வீடுகளில் முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றம். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணங்கள் 50% உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பழைய கட்டணமே தொடரும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்றும் முதலமைச்சரின் அறிவுரைப்படியும் கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பதாக பேட்டி. ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்த 900 பேராசிரியர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் வாழ்நாள் தடை. மோசடி ஆசிரியர்களை கணக்கு காட்டிய 295 தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். வீரம் இருந்தால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடன் மோதட்டும் என சீமான் விடுத்த சவாலுக்கு திருச்சி SP வருண்குமார் பதிலடி. பிச்சை எடுப்பது, பெண்களை ஆபாசமாக பேசுவது, நில ஆக்கிரமிப்பு, ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால் தானும் காக்கி சட்டையை கழற்றுவது பற்றி யோசிப்பதாக பதில். கேரள திரைப்பட துறையில் பெண்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவதாக நீதிபதி ஹேமா குழு வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து வெளியாகும் பாலியல் புகார்களால் அதிர்ச்சி. விசாரணை நடத்த 4 பெண் IPS அதிகாரிகள் உட்பட 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். ஆரம்ப காலத்தில் தான் இசையமைத்த திரைப்படங்கள் தோல்வியடைந்ததால் தனக்கு ஃபெயிலியர் கம்போசர் என முத்திரை குத்தப்பட்டதால் அதற்காக அழுததாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வேதனை. கடினமாக உழைத்து தற்போது ரசிகர்கள் முன் நிற்பதாகவும் பெருமிதம். நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகல கொண்டாட்டம். இல்லங்கள் தோறும் மக்கள் தோரணம் கட்டி படையலிட்டு வழிபாடு. ஆலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு. ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக லட்சியங்களுக்காக நம்மை அர்ப்பணிப்போம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிய ஹரியானா மக்கள் தங்கப் பதக்கம் அணிவித்து சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். மக்கள் தன்னுடன் இருப்பதை பெருமையாக உணர்வதாக வினேஷ் போகத் மகிழ்ச்சி. தனது நீண்ட கால நண்பரான நடிகர் எட் வெஸ்ட்விக்கை திருமணம் செய்தார் நடிகை எமி ஜாக்சன். திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு திருமண செய்தியை மகிழ்ச்சியுடன் வெளியிட்டுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.